Hi friends, welcome back to my channel. This video is sponsored by SBO Private Limited. இதில் ஆன்லைன் ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் 5 மினிட்ஸ் ஒர்க் தான். சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் போஸ்ட் பண்ண தெரியணும், பப்ளிஷ் பண்ண தெரியணும். இது தெரிஞ்சாலே போதும், கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உங்கள் நேமையும் குவாலிஃபிகேஷனும் மறக்காமல் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அத்தை மாலதி சமையலறையில் நுழைந்ததும் அந்த இடம் தெய்வீக வாசனையால் நிரம்பியது. அவர் பாட்டிடமிருந்து கற்ற பாரம்பரிய சமையல் குறிப்புகளை பாதுகாத்து வந்தார். இன்னே அவர் புகழ்பெற்ற கத்திரிக்காய் கொஜ்ஜு செய்ய தயாராக இருந்தார். ஒவ்வொரு பொருளையும் கவனமாக எடுத்தார். சமையல் என்பது அவருக்கு ஒரு தபம். அதே நேரத்தில் அனிதா தனது மொபைலை டிரைபாடில பொருத்தி லைவ் வீடியோவுக்கு தயாராயிருந்தார். அவள் பிறவ யூடியூப் சமையல் கலைஞர் சேன பேர் அனிதாஸ் குவிக் பைட்ஸ். இன்னும் 10 நிமிடத்தில பனீர் பட்டர் மசாலா செய்யறா. மேடையில் ரெடிமேட் மசாலா, தின்ய தக்காளி பியூரி ஏற்பையர். ஹை பிரின்ஸ், இன்னைக்கு சூப்பரான ரெசிபி என்ன கேமராவை நோக்கி புன்னகை. மாலதி அத்தை அனிதாவின் ஏற்பாடுகளை பார்த்து மெதுவா சிரித்தார். அனிதா, இன்னக்கும் கடையில வாங்கின மசாலாவா? கையால அரைச்சு தான் ருச்சி தனி என்றார். அனிதா, அத்தை இப்ப யாருக்கு நேரம் இருக்கு? ஃபாலோயர்ஸ்க்கு சீக்கிரம் செய்யுற ரெசிபி வேணும். அவள் மிக்சி ஜாடியை காட்டி, இது இருக்கும்போது எதுக்கு கஷ்டம் என்ன கேமராவை நோக்கி திரும்பினார். 2 தலைமுறைகளின் சமையல் யுத்தம் மெதுவாக ஆரம்பமானது. இருவரும் தங்களது முறையில சிறந்தவங்க என நிரூபிக்க தயாரா இருந்தனர். மாலதி அத்தை தேங்காய் மசாலா பொருட்கள் சேர்த்து அம்மியில் அரைக்க தொடங்கினார். கல் உரசிய சத்தமும் நறுமணமும் இசை போல. கையால அரைச்சா தான் குழம்புக்கு தனி ருசி என்னார். அனிதா மிக்சியில வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி ஆல் இன் ஒன் கோ. பாத்தீங்களா அத்தை எவ்வளவு ஈஸி? ஃபாலோயர்ஸ் எல்லாம் ஆபீஸ் போறவங்க ஷார்ட்கட் தான் பிடிக்கும். நேரம் மிச்சம், குடும்பத்தோட நேரம் அதிகம் என்ன விளக்கினார். நேரம் மிச்சப்படுத்துறேன்னு சத்துக்களை தோல்லக்க கூடாது. நாமளே அரைச்சு தான் உடம்புக்கும் நல்லது. அவர் அரைத்த மசாலாவை எடுத்தார். அதன் மனமும் நிறமும் வேறுபட்டது. ஆரோக்கியம் முக்கியம் என்பது அவரது கொள்கை. அத்தை இப்ப எல்லாமே ஆர்கானிக் பிராண்டட் மசாலா தான். நாம் ஸ்மார்ட்டா யோசிக்கணும். இந்த நேரத்துல என் கிரேவி ரெடி என்ன கடாயில விழுதை சேர்த்தார். அவளது வேகம் மாலதி அத்தை ஆச்சரியப்படுத்தியது. ஒரு பக்கம் பாரம்பரியம், மறுபக்கம் நவீனச்சுவம், இரண்டும் தங்களது பலத்தை நிரூபிச்சார். மாலதி அத்தை கத்திரிக்காய் கொஜ்ஜுவை கவனமா செய்தார். ஒவ்வொரு பொருளும் சரியான நேரத்தில் சரியான பதத்தில். குழம்பு நல்லா கொதிக்கணும், அவசரப்பட்ட அரிசி வீணாகிறோம் என்று தனக்குள்ள. அனிதா பனீர் பட்டர் மசாலாவை மின்னல் வேகத்தில் செய்து கொண்டா. அப்ரெண்டிஸ் இப்ப கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி சேர்க்க போறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் என்ன உற்சாகம். ரெடிமேட் கிரேவி, ஃப்ரெஷ் கிரீம் ஆல் இன். குறைந்த நேரத்தில் சுவை தருவதே குறிக்கோள். அனிதா, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? கொதிக்க வேண்டாமா என்ன கிண்டர்? அவர் பொறுமைதான் ரகசியம் என்று நம்பினார். இது இன்ஸ்டன்ட் ரெசிபி, எல்லாம் ஏற்கனவே வதக்கினது. ஃபாலோயர்ஸ் கேட்டாங்க, சர்க்கரை சேர்க்கலாமா? கண்டிப்பா சேர்க்கலாம். அவள் சுவைக்காக சில தந்திரங்க பயன்படுத்தினா. இறுதி முடிவு சுவையா இருக்க வேண்டும் என்பதே அவளது நோக்கம். ஆரோக்கியம் முக்கியம், ஆனா சில சமயங்களில் சுவைக்காக சமரசம். இருவரும் தங்களது வழியில் சிறந்ததை வழங்க முயன்றனர். லைவ் வீடியோ கமெண்ட் பார்த்து படுத்துட்டு இருந்தேன். தாளிக்க போட்ட வெங்காயம் கறி போச்சு. ஓஹோ, என்ன பாத்தியா? அதான் சொன்னேன், கவனம் சிதறினா சமையலும் சிதறும். கவலைப்படாதே, கொஞ்சம் நேர கசப்பு குறையும். பாத்தீங்களா பிரின்ஸ், ரியல் லைக் குக்கிங். தவறு நடந்தா சரி செய்ய கத்துக்கணும். இன்னக்கு போன ஸ்டிப் வெங்காயம் கருகினா வெஞ்சேசிங்க. நீ ரொம்ப சமத்துடி.
பனீர் பட்டதான் இருக்கு. சீக்கிரமா செஞ்சாலும் ருச்சி குறையல. கதாச்சம் அத்தை, இது அட்டகாசம். இந்த மாதிரி சுவை எங்கும் கிடைக்காது. பிரிண்டர்ஸ், இன்னும் நான் அத்தையோட கத்திரிக்காய் ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கா வீடியோ போடுறேன். இந்த மாதிரி மிக்ஸி குக்கர் இருந்தா வேலை சீக்கிரம் முடியும். இனிமே நானும் ஷார்ட்கட்ஸ் முயற்சி பண்ணுவேன். போட்டி மனப்பான்மை மறைந்து மரியாதை மலர்ந்தது. அந்த சமையலறை நீயா நானா இருந்து நீயும் நானும் என்ற கொண்டாட்டமாக மாறியது. சுவை என்பது வழிமுறைகளை இல்லை, அன்பிலும் அக்கறையிலும் தான் இருக்கிறது என்பதை இருவரும் உணர்ந்தனர். அன்று அந்த சமையலில் 2 தலைமுறைகள் மட்டுமல்ல 2 உலகங்கள் இணைந்தன.